வணக்கம் நண்பர்களே, நீங்கள் உயிர்மண் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காணொலியில் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், கத்தரியிலேருந்து எப்படி விதைகளை சேகரிக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் முத்தி பழுத்த ஒரு 4-5 கத்தரிக்காயை கத்தரி மரத்திலேருந்தே பறித்து கொள்கிறேன். உண்மையிலே இப்படியான இயற்கை விவசாயம், வீட்டு தோட்டம் சார்ந்த பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும், அதிலேருந்து பயன்பெறணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் என்னுடைய உயிர்மண் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால், இந்த கத்தரி விதைகளை சேகரிக்கிறதுக்காக நான் நல்ல பழுத்து முத்தின கத்தரிக்காயை பறிச்சிட்டேன். இந்த கத்தரிக்காயில் கட் பண்ணித்தான் நான் விதைகளை சேகரிக்க போகிறேன். இந்த விதைகளை எப்படி சேகரிக்கிறது, இது எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லித்தான் முழுமையான காணொலியை இதில் பார்க்க போகிறோம். நல்லா முத்தின கத்தரிக்காய் ஏன் பறிச்சினான்னு சொன்னால், அந்த விதைகள் தான் நல்ல முளைதிறன் கொண்டதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்தரிக்காயை பறிச்சிட்டேன். ஒரு கட் பண்ணுறதுக்காக ஒரு கத்திரிக்கையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 கத்தரிக்காய் தான் எடுத்துனான். இந்த 3 கத்தரிக்காயிலுமே நிறைய விதைகளை நாங்கள் சேகரிக்கலாம். இப்போ இந்த கத்தரிக்காயில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது, நல்ல அழகாகவும் இருக்குது. சில பேர் என்ன செய்யணும்னா, இந்த கத்தரிக்காயை நல்லா அழுக விட்டு அதிலேருந்து விதைகளை சேகரிப்பினோம். இப்படி முத்தின கத்தரிக்காயை கட் பண்ணியும் நாங்கள் விதைகளை சேகரிக்கலாம். இப்போ கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் கட் பண்ணுறேன்னு பார்ப்போம் விதைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. விதைகள் உள்ளே இருக்குதோ இல்லாட்டி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் விதைகள் இருக்குது. இதை வடிவாக கட் பண்ணிவிட்டு இதில் இருந்து இந்த கத்தியாலேயே நான் விதைகளை சுரண்டி விதைகளை பிரித்து எடுக்க போகிறேன். பொடியும் கலண்டு ஒன்று நிற்குது கத்தியான். வாரமுறை கத்தி ஒன்று வாங்கத்தான் வேணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா பட்டினா அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு பாருங்க நல்ல விதைகள் இருக்குது. இந்த விதைகளை பாருங்க, இந்த விதைகளை அமர்த்தி இந்த விதைகளை சுரண்டி எடுக்கலாம். இந்த இதான் கத்தரி விதை, நல்ல முத்தல் விதை. அப்போ இது முளைதிறன் கூடவாக இருக்குது. அதுக்காகத்தான் இப்படி முத்தல் கத்தரிக்காயை தெரிவு செய்துடுறது. இப்படி விதைகளை சேகரிக்கும். சரி, இப்போ விதைகளை சேகரிக்கிறோம். கனநேரம் நீங்கள் பார்க்கல, வீடியோ கனநேரம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்காது. அதனால் நான் இந்த கட்டத்தை ஓட விடுறேன். அடுத்தது விதையை இப்படி சேகரித்த அப்புறம் என்ன செய்யணும்ன்றது அடுத்ததை பார்ப்போம். பாருங்க, இதான் விதைகள், கத்தரி விதைகள் எப்படி அழகாக இருக்குது. தக்காளி விதையும் கத்தரி விதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இவ்வளோ விதைகளையும் நான் எடுத்திருக்கிறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்தேன் நான். இப்போ இவ்வளோ விதைகளையும் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த காய வச்சுக்கேன் பாருங்க, வெயிலில் காய வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன்.
அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு சொன்னால் கணவருக்கு இந்த பொட்டலம் மண்டா என்னென்னு தெரியாது. பொட்டலம் கட்டுறதுன்னு சொன்னால் என்னென்னு தெரியாது. அதில் கன பொட்டலம் இருக்குது, சோத்து பொட்டலமும் இருக்குது, விதை பொட்டலமும் இருக்குது. இது வந்து விதை பொட்டலம். இந்த விதைகளை, இந்த காஞ்ச விதைகளை ஒரு துணிக்குள்ளே வந்து பாருங்க, இப்போ துணிக்குள்ளே போட போகிறேன். ஒரு துணிக்கு மேலே இந்த துணிக்குள்ளே போட்டு இந்த காஞ்ச கத்தரி விதை எல்லாத்தையும் துணிக்க போட்டு இந்த அக்காண்ட படியான பக்கத்தை வேண்டாம் அவரும் கையை வைக்கிறார். அவைகளுக்கும் இப்படியான விஷயங்களை செய்யக்க நான் ஆக்களுக்கு சொல்லி கொடுக்குறது, இப்படி விதைகளை சேகரிக்கிறது மற்ற இப்படியான விஷயங்களை செய்யக்க அவைகளுக்கும் காட்டுறது. ஏன்னா சின்ன ஆக்களுக்கு நாங்கள் இந்த இயற்கை விவசாயம், வீட்டு தோட்டம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குவோம். நடுகளும் சும்மா போன வேண்ட கையில் கொடுத்தால் அது சிக்கல். அவங்க எந்த நேரம் போனோட தான் இருப்பினோம். அது பிறகு வருங்காலத்தில் கடும் சிக்கலை கொடுக்கும், பல பிரச்சனைகள் வரும். சரி, அதை விடுங்க. அதுவும் ஒரு விஷயம்தான், இதில் தேவையான விஷயம்தான் எல்லாருக்கும். சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த விதைகளை வந்து இந்த துணிக்குள்ளே போட்டுட்டேன். துணிக்குள்ளே போட்டுட்டு அதை சுற்றி ஒரு பொட்டலம் கட்ட போகிறேன். பாருங்க, இந்த இப்படி தான், இப்படி சுற்றி ஒரு பொட்டலமாக காட்டுறேன். பாருங்க, இதுக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு 400-500 விதைக்கிட்ட இருக்குது. இந்த பொட்டலத்துக்குள்ளே இந்த விதையை வச்சுட்டு பாருங்க, இந்த ஒரு துணியால் அவரை வந்து கட்டுறேன். கட்டி போட்டு என்னென்னு சொன்னால் விதைகளை வந்து சேகரித்து எத்தனை நாளைக்கு வைக்கணும்னு சொன்னால் 1 மாதம் வைக்கலாம். ஒரு பெரும்பாலும் நான் அறிஞ்ச வகையில் எங்களோட ஊர் விவசாயிகளை கேட்டால் அவை சொல்லிவினோம், விதைகள் வந்து 40 நாள் உறங்கு நிலையில் இருக்கணும்னு சொல்லி. அது இப்போ வண்டி விதையாக இருக்கலாம், கத்தரி விதையாக இருக்கலாம், பைத்தம் விதையாக இருக்கலாம். பெரும்பாலும் பொதுவாக எல்லா விதைகளும் ஒரு 40 நாள் உறங்கு நிலையில் இருந்தால் அது நல்ல முளைதரனோட வருமா. இதுதான் வந்து எங்களோட வீட்டான் குசுனி. இந்த அடுப்படி பாருங்கோ, இந்த அடுப்படி இந்த புகக்கூட்டுக்குள்ளே வந்து நான் கொண்டு வந்து விதை பொட்டலத்தை தூக்கி விட்டுருக்குறேன். என்னென்னு சொன்னால் சில பேர் சாம்பலும் போட்டு விதையை வைக்கிறது, சாம்பலோடு சேர்த்து வச்சா நல்லா பழுதாமல் கிடக்குமாண்டு இப்படியும் ஒரு விளையாட்டு செய்கிற வேணும்னு சொன்னால் விதை பொட்டலங்களை கட்டி புகக்கூட்டுக்குள்ளே வந்து தூக்கி விடுவேன் ஒரு 40 நாளைக்கு. இப்போ நான் தூக்கி விட்டுருக்கேன், 40 நாள் கழித்து காட்டுறேன்னு பார்ப்பேன். உண்மையிலே இந்த காணொலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.